தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் மதுரையிலிருந்து கோவை கொண்டு செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 13 கிலோ வெள்ளிப் பொருட்கள் தாராபுரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் விநியோகிப்பதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பறக்கும் படையினர் கடந்த 2 நாட்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 13 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மதுரையிலிருந்து கோவைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவற்றின் மதிப்பு 15 லட்சம் ரூபாயாகும். ராஜபாளையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,54,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றினர். வாகன தணிக்கையில் மினி லாரியில் சென்ற ஜோசப் ராஜா என்பவர் ஆவணங்கள் ஏதுமின்றி இந்த பணத்தை வைத்திருந்தது தெரியவந்தது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் உரிய ஆவணங்கள் இன்றி பைக்கில் எடுத்துச் செல்லப்பட்ட 2,64,200 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். விராலிமலை தொகுதியில் உரிமம் பெற்ற 4 பிஸ்டல் உட்பட 68 துப்பாக்கிகள் காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்த பின் அந்த துப்பாக்கிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும். ஈரோடு மாவட்டம் ரங்கபாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் சேலத்தில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் மதுரையை சேர்ந்த குல்தீப் சிங் என்பவரிடமிருந்து 5,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் முன்பு நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் மேட்டூர் தெலுங்கனூர் பகுதியைச் சேர்ந்த பிரகதீஸ்வரன் உரிய ஆவணங்களின்றி காரை வாங்குவதற்காக பணம் கொண்டு சென்றது தெரியவந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.